எல்லோருக்கும் வணக்கம். ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். எல்லாரும் எல்லா வளமும் பெற்று 16 செல்வமும் பெற்று என்னுடைய சப்ஸ்கிரைபரான என் பிள்ளைங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கேட்டுக்கிட்டு இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். எந்த மாதிரியான கழுத்தை நெரிக்கும் கடன் பிரச்சனைக்கும் புதன்கிழமை இரவு இதை உங்கள் தலையை சுற்றி வாசலில் எரியுங்கள், கடன் அடைந்தே தீரும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா? அது என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடன் வாங்கிட்டோம், என்ன பண்ணலாம்? அதுக்காக நாளைக்கு காலையிலே எனக்கு 1 கோடி கொடு. இப்போ சமீபத்தில் ஒரு செய்தி பார்த்தேன், என்ன கொடுமையான விஷயம் பாருங்களேன். 5 கோடி கடன் வாங்கியிருக்காரு அவரு. அது எப்படின்னா ஏதோ ஆன்லைன் கேம் விளையாடுறன்ற பேரில் ரொம்ப யோசித்து ஆண்கள் தயவு செய்து என்னுடைய வீடியோவை நான் இப்போ பேசுகிறத தயவு செய்து உங்களுடைய கணவர் அதில் படுற மாதிரி இதை கொஞ்சம் அவருக்கும் அனுப்பி விடுங்க. ஆண்களுக்கு இதை முதல்ல சென்ட் பண்ணுங்கள். பெண் பிள்ளைகளும் இதில் மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்க. தயவு செய்து அந்த மாதிரி ஆன்லைன் கேமு இவ்வளோ பணம் கொடுத்தீங்கன்னா நான் 2 லட்சம் தரேன், 1 லட்சம் கொடுத்தாரு 3 லட்சம், அந்த மாதிரி எவ்வளோ பேர் மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த மாதிரி ஒரு பொழுதும் எப்பவுமே உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைச்சா மட்டும்தான் அந்த காசு நமக்கு நிரந்தரம். அதே ஒரு சின்ன சின்ன சிட் ஃபண்டில் சீட்டு போடுறேன், அதை நகை சீட்டு கட்டுறேன், அதெல்லாம் நம்மளுக்கு நல்லதாக கிடைச்சிரும். அது சிறு சிறு சேமிப்பு. வட்டியே இல்லைனாலும் பரவாயில்லன்னு கொஞ்சம் கொஞ்சம் காசு சேர்த்துவேங்க. அந்த கதையை சொல்ல மறந்துட்டேன். அந்த கணவர் குழந்தைய சாவடிச்சிட்டு பொண்டாட்டியை 3 பேரும் சேர்ந்தே தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு கேட்கும்பொழுது வயிறு எரியுது. எவ்வளோ வாழ வேண்டிய வயசுங்க. ஏன் இந்த மாதிரி வாழணும்னு அந்த மனசு வச்சுக்கிட்டு இப்படி சாகும் பொழுது கடனால தான் அவங்க செத்தாங்க இல்லைங்களா? அதனால் ரொம்ப கவனமாக இருங்க கடன் வாங்குறதுல. சரி, இப்போ கழுத்தை நெரிக்கிற கடன் பிரச்சனைமா ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சொல்கிற அந்த பதிவுகள்லாம் நாங்கள் செஞ்சு ரொம்பவே நல்லாயிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு காலபைரவா துணை இந்த வார்த்தையை திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருங்க. எந்த வழியில்னாலும் உங்களுக்கு கடன் தீரும், அந்த வட்டி குறையும், வட்டி முதலும் கட்டுற மாதிரி ஒரு லோன் கிடைக்கும். நிச்சயமாக சொல்கிறேன், காலபைரவருக்கு அந்த தேய்பிறை அஷ்டமிக்கு அன்னைக்கு உங்களால் விளக்கு போட முடியலனாலும் பரவாயில்ல, ஆனால் காலபைரவர் படம் தாராளமாக வீட்டில் மாட்டி வைக்கலாம். நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற தெருநாய்களுக்கு உணவு போடுங்க, அது மூலிமா நம்ம கடன் அடையும். நிச்சயமாக சொல்கிறேன், காக்காக்கு உணவு வைங்க. அதுக்கப்புறம் புறாக்கள் நம்ம வீட்டுக்கிட்ட வருதுன்னா அதுங்களுக்கு எந்த பறவை இனம் இருந்தாலும் சரிதான். இப்போ வெயில் நாள் தண்ணி கூட கொஞ்சம் வைங்க உங்கள் கையால். இதனால நம்ம கடன் தீர ஆரம்பிக்கும். அப்போது இன்னொரு விஷயம் உங்ககிட்ட நான் சொல்லணும். இந்த சுக்கிரன் ஆதிக்கம் நம்ம வீட்டில் அதிகம் இருந்தாலே இந்த கடன் பிரச்சனை என்பது காணாமல் போகும். சுக்கிரன் ஆதிக்கம் அதிகம் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? வெள்ளிக்கிழமை சுக்கிரன் ஹோரையில் கல்லுப்பு வாங்குங்க. மறந்துருந்தாலும் இப்போ நான் திரும்ப உங்களுக்கு ஞாபகம் முறுத்துறேன். காலையில் 6 to 7 கல்லுப்பு வாங்குங்க. காலைல வாங்க முடியலன்னா மதிய நேரத்தில் 1 to 2, அப்படி இல்லைன்னா இரவு நேரத்தில் 8 to 9 வாங்குங்க கல்லுப்பு. அது கூட கொஞ்சம் விரலி மஞ்சளும் வீட்டுக்கு வாங்கிட்டு வாங்க. அந்த பண வரவு அதிகமாகும், அந்த சுக்கிரன் ஆதிக்கம் அதிகமாகும். சரி, இப்போ என்ன இரவு நேரத்தில் தலையை சுற்றி போட சொல்கிறீங்களம்மா, அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு சில நேரம் அந்த ஏதோ ஒரு கெட்டது மாதிரி நம்மளை பின்தொடர்ந்துக்கிட்டே இருந்தால் அந்த கடன்லேருந்து நம்மளை வெளியே வரவே முடியாது நம்மளால். ஈஸியான ஒரு சொல்யூஷன் இது நான் சொல்கிறது. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு 3 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. அந்த 3 காஞ்ச மிளகா கூட கொஞ்சம் கல்லுப்பு கூட சேர்க்க வேண்டாம். 3 காஞ்ச மிளகா, 1 எலுமிச்சை பழம், இது 2த்தையும் கையில் வச்சுக்கிட்டு நாளைக்கு இரவு நின்றுக்கோங்க. நம்ம வீட்டு வாசப்படியில் நின்றுக்கோங்க, வெளியில் நின்றுக்கோங்க. உங்கள் தலையை நல்லா சுற்றி கையெல்லாம் நல்லா இழுத்து விட்டு, ஏன்னா அந்த எலுமிச்சம்பழமாகப்பட்டது உங்கள் மேலே இருக்கிற அந்த கெட்டதை விலக்கி விடும். அந்த காஞ்ச மிளகாயாப்பட்டது நம்ம மேலே இருக்கிற அந்த ஆராக்கள்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? நிறைய பேர் ஆராக்கள்னா என்னன்னு கேட்குறீங்க. நம்மளை சுற்றி 3 வேவ் லென்த் இருக்கும் எப்பவுமே சொல்லுவாங்க இல்லைங்களா? அதுக்காக தான் பாசிட்டிவாக பேசுகிறவங்க கூட பழகணும், நல்ல மனசுடையவங்க கூட பழகினா அந்த நல்ல மனசு அவங்களால நமக்கு ஒரு நல்லது நடக்குன்றதுக்காக சொல்கிறது உண்டு இல்லைங்களா? அந்த மாதிரி விஷயந்தான் இந்த ஆராக்களை களைய விட. எப்பவுமே நம்ம ஒன்று நினைக்கிறோம், என்ன நினைப்போம்? நாம் எப்போவுமே எனக்கு நல்லது நடக்கணும், நான் பாஸ் ஆகணும், நான் அந்த வாழ்வில் வெற்றி பெறணும், அப்படி தான் நினைக்கணுமே தவிர
நான் ஃபெயில் ஆகிடக்கூடாது, நான் வந்து வாழ்க்கையில் தோல்வி அடையக்கூடாது அப்படின்ற நெகட்டிவ் வேர்ட்ஸே நம்ம மனசுக்குள்ளே வேண்டாம். நான் எங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும், இப்போ நான் கூட என்னோட பிள்ளைங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும், என் பிள்ளைங்களாகட்டும், எனக்கு பிறந்த பிள்ளைகளாகட்டும், என்னோட தோழிகள், என்னுடைய கூட கூட பிறந்தவங்க, அந்த மாதிரி எல்லாருமே நல்லா இருக்கணும், நல்லா இருக்கட்டும் நல்லா இருக்கட்டும் நல்லா இருக்கட்டும் நம்ம சொல்ல சொல்ல நாம் நல்லாவே இருப்போம். அந்த வார்த்தை எப்பவுமே சொல்லிக்கோங்க. ரெண்டாவது, எந்த தெய்வத்தை நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த தெய்வத்தை துணைன்னு கூப்பிடுங்க. எனக்கு நீ தான் துணை, காலபைரவா நீ தான் துணை. காலபைரவர் படத்தை ஒன்று வாங்கிட்டு வந்துச்சு, ஒட்டுங்க நம்ம வீட்டில். நீங்கள் நிறைய படம் வேண்டாம், ஒரு சின்ன சின்ன ஸ்டிக்கர் மாதிரிலாம் இப்போ கிடைக்கிது. அவரை கொண்டு வந்து நம்ம பூஜை அறையில் ஒட்டிட்டு, கடன்லேருந்து தான் எனக்கு விடுதலை வேணும், கடன் தான் எனக்கு கழுத்தை நெரிக்குது, எந்த மாதிரி கடனாக இருந்தாலும். இங்கே அது வந்து வீடு மேலே கடன், இப்போ சொத்து இருக்குதுன்னா நம்மளுக்கு கவலை இருக்காது. நீங்கள் நினைக்காதீங்க, பெரிய பெரிய கோடீஸ்வரங்களுக்கும் அவங்களுக்கு ஏற்ற அந்த 1 கோடி ரூபாய்க்கு கடன் இருக்கும். நம்மளுக்கு மட்டும்தான் கடன் இருக்குது, நம்ம மட்டும்தான் கஷ்டப்படுறோம். எப்படியாவது அதை தப்பிச்சுக்கணும், எப்படியாவது அதுலேருந்து வெளில வரணும்னு நினைக்கணுமே தவிர, இதிலேருந்து நம்ம வெளியே வரத்துக்கு சாவு ஒன்று தான் காரணம்னு சாவை நோக்கி போகவே போகாதீங்க. தயவு செய்து கேட்டுக்கிறேன். அந்த வாழ்க்கையை வாழறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம முன்னுக்கு வந்திருக்கிறோம் இந்த லெவலில். அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் கட்ட முடியும், நான் மட்டும் அந்த கடனை நீங்கள் வாங்குங்க. சரி, அது ஒரு பக்கம். இப்போ நான் சொன்ன மாதிரி எலுமிச்சம்பழம், காஞ்ச மிளகாய், இது 2 மட்டும் போதும். உங்களுடைய வலதுபுறம் தலையை 3 முறை, வலதுபுறம் இடதுபுறம் 3 முறை, அதே மாதிரி தோல்லேருந்து கால் வரைக்கும் அதை இழுத்து விடணும். தோல்லேருந்து கால் வரைக்கும் அதை இழுத்து விட்டு ரோட்டில் போட்டாலே போதும். நான் ஒருத்தவங்க பார்க்குறேன், அன்னைக்கு நேற்று செவ்வாய்க்கிழமை இல்லைங்களா, பங்குனி செவ்வாய்க்கிழமை முருகன் கோவிலுக்கு போயிருக்கிறேன். ஒரு அம்மா வந்து உப்பை வந்து அவங்கள சுற்றிட்டு அதில் கொட்டுறாங்க. அது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுங்களா? முருகன் சன்னதியில் நின்றுக்கிட்டு, எனக்கு சொல்ல மனசு வரல, ஏன்னா அவங்க ஏதோ ஒரு இதில் செய்கிறாங்க, நம்ம சொல்லக்கூடாது. அப்புறம் என்ன பண்ணாங்கன்னு கேளுங்க. எலுமிச்சம்பழத்தை தலையை சுற்றி தலையிலேருந்து தோல்லேருந்து கால் வரைக்கும் வழிச்சு விட்டாங்க. அந்த எலுமிச்சம்பழத்தை நான் கவனிச்சுன்னு தான் இருந்தேன். அதை எடுத்து எரியிற கற்பூரத்தில் போடுறாங்க. என்னது இதுன்னே எனக்கு புரியல, எதுக்கு அப்படிலாம் செய்கிறாங்கன்னே எனக்கு தெரியல. அது வந்து தயவு செய்து அந்த மாதிரிலாம் ஒரு பொழுதும் செய்யாதீங்க. கல்லுப்பு வாங்கிட்டு போய் கொட்டனா நம்மளுக்கு மகாலட்சுமி அம்சம், நம்ம வீட்டுக்கு லக்ஷ்மி வரம் பெருகும். அதை விட்டுட்டு உங்கள் திருஷ்டியை ஃபுல்லாக சுற்றி கோவிலில் போட்டுட்டு வருவாங்க. அது வந்து திருஷ்டி கழிக்கணும்னே அதுக்குன்னே அம்மன் கோயில், அதுக்குன்னே காளி கோயில் இருக்குது, அங்கே போய் செய்யணும். முருகன் என்பவர் முருக கடவுள், அவர் செல்வ கடவுள், தமிழ் கடவுள். அவர்கிட்ட போயிட்டு திருஷ்டி கழிக்கிறேன்ற பேரில் அந்த வயசான அம்மாவை எனக்கு ஒன்றுமே சொல்ல தோணலை. என்ன இப்படி பண்ணுறாங்களே, எனக்கு தயவுசெய்து இந்த வீடியோவிலையாவது நான் சொல்லணும், தயவுசெய்து அந்த மாதிரிலாம் ஒரு பொழுதும் செய்யாதீங்க. உப்பு கொட்டுங்க. எதுக்கு கொட்டுறோம் உப்பு? மகாலட்சுமி நம்ம வீட்டில் நல்லா எழுந்துடணும், மகாலட்சுமியோட அம்சம் நமக்கு நிறையணுன்றதுக்காக தான் கல்லுப்பு கொட்டுறோம். அப்புறமா குளத்துல வந்து என்ன பண்ணலாம், வெல்லம் வாங்கி கையால் கரைச்சி விடலாம். வெல்லம் வந்து கல்லுப்பு வாங்கி கொஞ்சோண்டு கரைச்சி, கொஞ்சமாக, அதுக்காக நீங்கள் தான் சொன்னீங்கம்மான்னு 1 மூட்டை உப்பு எடுத்துகிட்டு போய் கொட்டு கரைக்காதீங்க. குளத்தை மாசுபடுத்தாதீங்க. அந்த கற்பூரத்தை ஏற்றும் போது அந்த இடத்துல நிற்கவே முடியல, அவ்வளோ கற்பூரம் கவரோடைய இவரோடைய அப்படி போட்டு ஏற்றுறாங்க. அந்த மாதிரிலாம் ஒரு பொழுது செய்யாதீங்க. நல்லதே நடக்கும். வாழ்க வளத்துடன், வெற்றி நிச்சயம்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இன்னொரு பதிவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன்.